வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாண மாவட்டத்தில் டெங்கு நோயை கட்டுப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று யாழ் மாவட்ட செயலருக்கு கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் உரையாற்றிய மாவட்ட செயலர், யாழ்ப்பாண மாவட்டத்தில் டெங்கு நோய் கட்டுப்படுத்தலில் வினைத்திறனான செயற்பட்டு வரும் சுகாதாரத்துறையினர், உள்ளூராட்சி துறையினர் மற்றும் பிரதேச செயலாளர்கள் ஆகியோருக்கு தமது நன்றியினை தெரிவித்தார். தற்போது மழை பெய்து வருவதால் ஏற்படக்கூடிய டெங்கு நோய் பரவல் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். பொதுமக்களுக்கான போதிய விழிப்புணர்வின் அவசியத்தினையும் எடுத்துக் கூறினார். மேலும் விழிப்புணர்வு செயற்பாட்டிற்கு கிராம மட்ட உத்தியோகத்தர்களை வழிபடுத்துமாறும் பிரதேச செயலாளர்களை கேட்டுக்கொண்டதுடன் கழிவகற்றல் தொடர்பாகவும் சரியான பொறிமுறையின் அவசியத்தினையும் வலியுறுத்தினார். மேலும் இக்கூட்டத்தில் முன்னெச்சரிக்கையாக டெங்கு நோய் வராமல் தடுப்பதற்குரிய வழிவகைகள் ஆராயப்பட்டு பின்வரும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. பாடசாலைகளிலும் தனியார் கல்வி நிறுவனங்களிலும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பது என தீர்மானிக்கப்பட்டதுடன் 2025 ஆண்டு டெங்கு தாக்கத்தை கட்டுப்படுத்த பிரதேச செயலாளர் தமது பிரதேச செயலகங்களில் ஜூன் மாதம் முதல் 3வது புதன்கிழமை 2:30 மணிக்கு டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டம் நடாத்துவதுடன் அதன் கூட்ட குறிப்பு மாவட்ட செயலகத்திற்கு அறிக்கையிடுமாறும் கோரப்பட்டது. மேலும் கிராம மட்ட டெங்கு குழு கூட்டத்தினை ஜூன் மாதம் முதல் 1வது 2வது செவ்வாய்க்கிழமைகளில் நடாத்துவதற்கும் அது தொடர்பான கூட்டக்குறிப்பு பிரதேச செயலாளருக்கு அறிக்கையிடுமாறும் ஜூன் 1ஆம் தேதி முதல் முன்மாதிரியாக மாவட்ட செயலகம் மற்றும் பாடசாலைகளில் கழிவுகள் தரம் பிரிக்கப்பட்டிருத்தல் வேண்டும் எனவும், அவ்வாறு தரம் பிரிக்காமல் காணப்படுமாயின் அதற்குரிய அபராதம் விதிக்கப்பட வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. யாழ் மாவட்டத்தில் உள்ள ஏனைய திணைக்களங்கள் கால அவகாசத்திற்கு அமைய ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்த நடைமுறையை பின்பற்றுமாறு தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பிளாஸ்டிக் பொலித்தீனை கட்டுப்படுத்தல் தொடர்பான நடைமுறைகளை மத்திய சுற்றாடல் அதிகார சபையினர் பொதுமக்களுக்கு அது தொடர்பான சரியான அறிவுறுத்தல்களை வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டது. இறுதியாக கழிவுகளை வீதிகளில் கொட்டுவதை குறைப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக யாழ்ப்பாண மாநகர சபையினாலும் கோப்பாய் பிரதேச சபையினாலும் கண்காணிப்பு கேமரா பொருத்துவது தொடர்பிலும் தீர்மானிக்கப்பட்டது. இக்கலந்துரையாடலில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி கேதீஸ்வரன், மாவட்ட பிரதேச செயலாளர்கள், சுகாதார மருத்துவ அதிகாரிகள், வலய கல்வி பணிப்பாளர்கள், சிரேஷ்ட பொது சுகாதார பரிசோதகர்கள், பிரதேச சபை செயலாளர்கள், கடற்படை மற்றும் இராணுவ அதிகாரிகள் மற்றும் தொடர்புடைய உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆட்களை கழுத்தோடு வெட்டுவதை போன்று வீதிகளில் வளர்ந்துள்ள மரங்களை வெட்டுகின்றார்கள். அந்த மரங்களை வளர்ப்பதற்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை பற்றி சிந்திக்காமல் எவ்வாறு அசிரத்தையாக செயற்படுகின்றனர் என வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் தெரிவித்துள்ளார். மரம் நடுகை தொடர்பான கலந்துரையாடல் ஆளுநர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் இலங்கை மின்சார சபையின் மின் வடங்களுக்கு பாதிப்பு என தெரிவித்து மரங்கள் மற்றும் மரக்கிளைகள் மிக மோசமான முறையில் வெட்டப்படுகின்றமை தொடர்பிலும் அந்த குப்பைகள் வீதிகளில் வீசப்படுகின்றமை தொடர்பாகவும் ஆளுநருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் தெரியப்படுத்தப்பட்டது. அத்துடன் ரயில்வே திணைக்களத்தால் தென்மராட்சி பிரதேசத்தில் நடுகை செய்யப்பட்ட மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டமை தொடர்பாகவும் ஆளுநர் தெரிவித்தார். இதன்போது இலங்கை மின்சார சபையின் வடபிராந்திய பிரதி பொது முகாமையாளர் எஸ். பிரபாகரன், தடையற்ற மின்சாரத்தை வழங்கும் நோக்கில் மின் வடங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என கருதும் மரங்கள் அல்லது மரக்கிளைகளே வெட்டப்படுகின்றன என குறிப்பிட்டார். இதன்போது ஒப்பந்தக்காரர்கள் வெட்டுகின்ற மரங்களை வீதிகளிலேயே போட்டுவிட்டு செல்கின்றமை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்டார். அத்துடன் இதனை முகாமை செய்வதிலும் சில இடர்பாடுகள் இருக்கின்றன எனவும் ஒப்புக்கொண்டார். மாரி காலத்தை அண்மித்தே மக்கள் மரங்களை வெட்டுவது வழக்கம் எனவும், ஆனால் ஒப்பந்தக்காரர்கள் கோடை காலத்திலும் மரங்களை வெட்டுகின்றனர் என சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்கு பதில் அளித்த பிரதி பொது முகாமையாளர், வருடத்தில் 4 தடவைகள் இந்த மரங்கள் அல்லது கிளைகளை வெட்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என குறிப்பிட்டார். மின் வடங்களின் பாதுகாப்புக்கே முக்கியத்துவம் கொடுப்பதாகவும், தற்போது மின் வடங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் மரங்களை நடுகை செய்வதற்கு அனுமதிப்பதில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை இந்த ஒப்பந்த பணிகளுக்குரியவர்கள் இங்கு இல்லை என பிரதி பொது முகாமையாளர் குறிப்பிட்டார். எனவே மரங்களை அதற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வெட்டுவதற்குரிய ஆளுநரை இங்கு உருவாக்கி எதிர்காலத்தில் அவர்கள் ஊடாக அதனை செய்வதற்கான யோசனையை தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஓ. ஐங்கரநேசன் முன்வைத்தார். மேலும் ரயில்வே திணைக்களும் தமது ரயில் பாதைகளில் இருந்து 30 அடிக்குள் மரங்கள் நடுகை செய்யக்கூடாது என்று
ஏற்பாடுகள் உள்ளது என சுட்டிக்காட்டினார். தென்மராட்சியில் தமது அனுமதி பெறாமலே நடிகை செய்யப்பட்டது என குறிப்பிட்டனர். தற்போது அனுமதி பெறாமல் யாராவது நடிகை செய்தால் அதனை பக்குவமாக அகற்றி வேறு இடங்களில் நடிகை செய்ய வழங்குவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ரயில் பாதைகளுக்குள் நடிகை செய்யக்கூடாது என்ற விடயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் மரம் நடுகையை அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களும் முன்னெடுக்க வேண்டும் என அறிவுறுத்திய ஆளுநர் அதனை தன்னார்வமாக முன்னெடுக்கும் நிறுவனங்களை தொடர்பு கொண்டு செயற்படுத்துமாறு பணித்தார். குறித்த இக்கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர், உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், சிரேஷ்ட உதவி செயலாளர், வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர், யாழ் மாநகர சபை ஆணையாளர், உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்கள் மற்றும் வடக்கு மாகாணத்தில் தன்னார்வமாக மரம் நடுகையை முன்னெடுக்கும் கிரீன் லேயர் அமைப்பின் நிறுவனர் ப. சசிகுமார், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஓ. ஐங்கரநேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மன்னார் நானாட்டான் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட அச்சங்குளம் கடற்கரை பிரதேசத்தில் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் கடற்படை சிப்பாய் ஒருவரின் சடலம் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த சிப்பாய் தன்னை தானே சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த சம்பவமானது அச்சங்குளம் கடற்கரை ஓரத்தில் அமைக்கப்பட்ட கடற்படையின் கண்காணிப்பு காவலரணில் நேற்று காலை 10 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவ இடத்திற்கு முதல் கட்ட விசாரணைகளுக்காக முருங்கன் போலீசார் தடயவியல் நிபுணர்கள் சென்று பார்வையிட்டனர். பின்னர் மன்னார் மாவட்ட நீதிபதி வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டு விசாரணைகளின் பின்னர் நேற்று மாலை மாவட்ட மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. உயிரிழந்த கடற்படை சிப்பாய் 37 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை எனவும் வங்காளி மற்றும் அச்சங்குளம் கடற்படை முகாமில் பணியாற்றியுள்ளார் எனவும் தெரிய வருகின்றது. இவரது மரணத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பொலன்னறுவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளி ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தனது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 18ஆம் தேதி மாத்தளையில் இருந்து வந்து 55 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையான இவர் மூச்சு திணறல் மற்றும் சிறுநீரக நோய்க்கு சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று மாலை தன்னிடமிருந்து சிறிய கத்தியால் தனது மார்பு பகுதியில் காயப்படுத்திய அவர் தனது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த கனமழை மற்றும் புயல் காரணமாக 34 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் வானிலை மாற்றமானது பல மாவட்டங்களில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக காஸ்கஞ்ச் மற்றும் பதேபூர் பகுதிகள் கனமழையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மரங்கள் வேரோடு சாய்ந்து வாகனங்கள் மீது விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்த நிலையில் புயல் மழை மற்றும் ஆலங்கட்டி மழை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நிவாரண பணிகளை முழு வேகத்தில் மேற்கொள்ளுமாறு மாவட்ட அதிகாரிகளுக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். மின்னல், புயல் அல்லது மழை தொடர்பான பேரிடர்களால் மனிதர்கள் அல்லது விலங்குகள் உயிரிழந்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண நிதி உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதன்படி தற்போது குறித்த பல்கலைக்கழகத்தில் பயிலும் சர்வதேச நாடுகளின் மாணவர்கள் உடனடியாக வேறு பல்கலைக்கழகங்களுக்கு மாற்றுமாறு, இல்லையெனில் இந்த மாணவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஹார்வர்ட் பல்கலைக்கழக மாணவர்களில் 27% பேர் சர்வதேச மாணவர்கள். இந்தியா உட்பட 140 நாடுகளை சேர்ந்து மாணவர்கள் அங்கு பயின்று வருகின்றனர். அவர்களின் எதிர்காலம் கேள்வி குறியாக உள்ளது. இதற்கிடையில் நிர்வாகத்தின் நடவடிக்கையை கூட்டாட்சி நீதிமன்றம் தற்காலிகமாக தடுத்துள்ளது. இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது என்று பல்கலைக்கழகம் பதில் அளித்தது. மேலும் நிர்வாகம் கூட்டாட்சி நீதிமன்ற நடவடிக்கையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தின் உள்நாட்டு பாதுகாப்பு துறையின் விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அடுத்த 72 மணி நேரத்திற்குள் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள வெளிநாட்டு மாணவர்கள் குறித்த முழு தகவலையும் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் நிர்வாகம் கூறியுள்ளது. எவ்வாறாயினும் ட்ரம்பின் பழிவாங்கும் நடவடிக்கை ஹார்வர்டில் படிக்கும் சுமார் 6800 வெளிநாட்டு மாணவர்களை பாதிக்கும் என வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். முன்னதாக ட்ரம்பின் பரிந்துரைகளை பின்பற்றாததற்காக அந்த பல்கலைக்கழகத்திற்கு வழங்க வேண்டிய $2.3 பில்லியன் மத்திய உதவியை அமெரிக்க அரசு முடக்கியது. மாணவர் சக்தியை குறைத்தல், அமெரிக்க மதிப்புகளை பின்பற்றாத மாணவர்கள் குறித்து அரசாங்கத்திற்கு அறிக்கை அளித்தல் மற்றும் பல திட்டங்களை ரத்து செய்தல் ஆகியவை ட்ரம்ப் நிர்வாகத்தின் கோரிக்கைகளில்
அடங்குகின்றன. இதற்கிடையில் கூட்டாட்சி நீதிமன்ற நடவடிக்கை மாணவர்களுக்கு தற்காலிக நிவாரணத்தை வழங்கும். வெளிநாட்டு மாணவர்களின் விசா நிலையை ரத்து செய்வதையும் அவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைப்பதையும் நீதிமன்றம் தடுத்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. IPL தொடரில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத்தை தோற்கடித்து லக்னோ அணி வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த தோல்வியை தொடர்ந்து பிளே ஆஃப் சுற்றின் தகுதி ஆட்டத்தில் விளையாடும் வாய்ப்பை இழக்கும் நிலை குஜராத்துக்கு ஏற்பட்டுள்ளது. முதலில் துடுப்படுத்தாடிய லக்னோ அணி 2 விக்கெட்டுகளை இழந்து 235 ஓட்டங்களை குவித்தது. அதிகபட்சமாக மிச்சல் மார்ஸ் 117 ஓட்டங்களை பெற்றார். பதிலுக்கு களமிறங்கிய குஜராத் அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 202 ஓட்டங்களை பெற்று 33 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. அதிகபட்சமாக 57 ஓட்டங்களை பெற்றார். தற்போது குஜராத் அணி நேற்றைய ஆட்டத்தில் வெற்றி பெற்றிருந்தால் தகுதி ஆட்டத்தில் விளையாடுவதை உறுதிப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் தற்போது புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருந்தாலும் ஏனைய ஆட்டங்களின் நிலையை பொறுத்து குஜராத்தின் தரப்படுத்தல் மாறலாம். ஆதலால் அந்த அணி தகுதி ஆட்டத்தில் விளையாடும் வாய்ப்பை இழக்க வேண்டி ஏற்படலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.